ஹலோ மீடியா ஃபார்மர்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ ஸ்டால் ஃபெட்னு பார்க்கையில் நீங்கள் வந்து நல்லா அந்த கிராஸ் வென்டிலேஷன், அதுக்கடுத்து நல்ல லைட் வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். கிராஸ் வென்டிலேஷன் போதும் காற்று வசதி வந்து 2 சைடு வந்து ஜன்னல்லாம் வச்சு நல்லா வந்து போடணும். அதே நேரத்தில் வெளிச்சமும் வந்து நல்லா அந்த ஷெட்டுக்குள்ளே வந்து போகிற மாதிரி வந்து பார்த்துக்கணும். இது வந்து உங்களோட இன்வெஸ்ட்மெண்ட் கெப்பாசிட்டியை பொறுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணிக்கலாம் எப்படி வேணாலும். இப்போ வந்து ஆடுகளில் பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றது வந்து ஃபேமஸாக இருக்குது. ஆனால் ஷீப்புன்னு பார்க்கும்போதும் அது பரன்மேலில் வளர்னாலும் தரையில் இருக்கிறதே அது வந்து விரும்பக்கூடிய ஒன்று தான். ஸோ நம்ம தரையிலே வந்து இந்த ஆடுகளை வந்து வளர்த்துடலாம். இந்த செம்மறி ஆடுகள்னு பார்க்கும்போது தான் வந்து பரன்மேல் ஆடு வளர்ப்புன்றது வந்து ஃபேமஸாக வந்து போயிட்டுருக்கு. அதுக்கடுத்து தரைப்பகுதின்னு பார்த்தீங்கன்னா ஷெட்டோட தரைப்பகுதி வந்து மண்ணாக இருந்துச்சுன்னா ரொம்ப நல்லது. இப்போ இதோட அந்த கழிவுகள், யூரின் அது எல்லாமே வந்து மண்ணில் அப்படியே அப்சர்வ் ஆகிடும். சப்போஸ் வந்து நம்ம சிமெண்ட் தர போட்டோம்னா அதில் ஒரு சில பிரச்சனைலாம் இருக்கும். முதல் விஷயம் வந்து இந்த யூரின்லாம் வந்து அப்சர்வ் ஆகுது. அதனால் வந்து அமோனியா ஸ்மெல் வந்து அதிகமாக வந்து ஆரம்பிச்சிடும். அதனால் அந்த ஷெட்டுன்றது வந்து ரொம்ப ஒரு துர்நாற்றம் வீசும் பகுதியாக வந்து ஆகிடும். அது மட்டும் இல்லாமல் இப்போ சிமெண்ட் தர நம்ம போடுற காரணத்தினால அது கீழே உட்காந்து எழுந்துக்கும் போதும் முட்டிலாம் வந்து தேய்ச்சிக்கும். இதனால் அடியும் வந்து நிறைய படும் ஆடுகளுக்கு. ஸோ இதை தவிர்க்கிறதுக்கு வந்து நம்ம மண் தரையாக விடுறதே வந்து இதுக்கு வந்து ரொம்ப நல்லது. நல்லா வளர்ந்த ஒரு செம்மறி ஆடுக்கு 10 ஸ்கொயர் ஃபீட் வரைக்கும் நம்மளுக்கு வந்து இடம் தேவைப்படும். இது மட்டும் இல்லாமல் நீங்கள் ஷெட்டில் வந்து தனியாக உணவுக்குன்னு தனியாக இந்த செம்மறி ஆடுகள் வந்து இடம் வந்து ஒதுக்குற மாதிரி இருக்கும். ஃபுல் அண்ட் ஃபுல் நீங்கள் இன்டென்சிவில் தான் வளர்க்க போகிறீங்க. ஸோ ஃபுல்லாகவே அது ஷெட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது. நைட்டான நேரத்தில் மட்டும் எடுத்த மாதிரி ஷெட்டில் வந்து அதை விட்டுட்டு பகல் நேரத்தில் வந்து ஷெட்டுக்குள்ளே ஒரு சின்ன ஸ்பேஸ் மாரி நீங்கள் வச்சுக்கலாம். அந்த இடத்துல வந்து இதுங்களுக்கு தேவையான உணவெல்லாம் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். அப்புறம் வந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்க அந்த பெண் ஆடுகளை வந்து தனியாக வந்து வச்சுருக்கணும், குட்டிகளை வந்து தனியாக வச்சுருக்கணும். இப்படி தனித்தனியாக வந்து ஒவ்வொரு ஏஜுக்கு ஏற்ற மாதிரி வந்து நம்ம செம்மறி ஆடுகளையும் அப்படி தான் பண்ணுவாங்க. செம்மறி ஆடுகளும் இதுமாரி வந்து ஏஜுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஒவ்வொரு ஷெட்லேயும் வந்து ஆடுகளை வந்து பிரித்து வைக்கணும். இப்படி வச்சா தான் வந்து சண்டைலாம் வந்து வராது. அதுக்கடுத்து இதுங்களுக்கு எப்படி உணவு கொடுக்கணும்னா ஷெட்டுக்குள்ளே தனியாக ஒரு இடம் வந்து இதுக்குள்ளேருந்து செப்பரேட் பண்ணி வச்சுக்கணும். அந்த இடத்துல வந்து ஒரு ஃபீடர் வந்து வச்சிடணும். அந்த ஃபீடர் வந்து 15லேருந்து 20 செம்மறி ஆடுகளுக்கு வந்து உணவு கொடுக்குற அளவுக்கு வந்து அளவு இருக்கணும். இப்படி வச்சா தான் வந்து காம்படிஷன் வந்து வராது. ஒரே ஃபீடரே எடுத்துகிட்டு போய் வச்சுட்டு மொத்த ஆடுகளுக்கும் நீங்கள் உங்கள் பண்ணை சைஸுக்கு ஏற்ற மாதிரி இதை வந்து நீங்கள் வச்சுக்கலாம். ஒரே இடத்துல எடுத்துமே வைக்கும் போதும் காம்படிஷன்லேருந்து ஒரு சில ஆடுகள் வந்து சரியாக சாப்பிடாம சில பிரச்சனைகளை வந்து உண்டாக்கும். ஸோ அதெல்லாம் தவிர்க்கிறதுக்கு தான் இதுமாரி வந்து நம்ம அதுக்கு உணவு கொடுக்குற அந்த பாத்திரத்தை வந்து உங்கள் பண்ணைக்கு ஏற்ற மாதிரி வந்து ரெடி பண்ணிவிட்டு செப்பரேட்டாக வந்து வைக்கணும். இப்போ இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இது மாதிரி ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் உழுவோம் உயர்வோம். நன்றி. தேங்க்யூ.